குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருதேவ பரபிரம்மம் தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கென வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அது என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டாரு. 2 கூடையவரை 8 2 8 சேர்ந்தா என்ன பலன்னாரு. நான் சொன்னேன், திடீர் பண வரவு அல்லது திடீர் இழப்பு. அவர் சொன்னாரு, எதா இருந்தாலும் ஒன்ன சொல்லுனாரு. நீ என்ன வரும் ஆனா வராதுங்கிறது மாதிரிய ஒண்ணு பண இழப்பு ஒன்னு பண வரவு, இது எது சரின்னாரு. அதெல்லாம் இடத்தை பொறுத்து தான். அவர் சொன்னாரு, மிதுன லக்கணம் 2 கூடிய சந்திரன் 10ல் இருக்கு, அது 8 கூடிய சனி சேர்ந்து இருக்குதுங்க. பத்து தொழில், இவன் பொய் பேசி நல்ல வியாபாரம் பண்ணுவான். சரியான இதுவே 6 8ல் போனா நல்லா குடிப்பான். இதுதான் நம்ம ஜோசியம். 2வது கேள்வி கேட்டாரு, ஒரு ஜாதகன் தேர்தலிலே வெற்றி பெற என்ன அமைப்பு? 9 கிரகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கும்? எல்லா கிரகம் நல்லா இருந்தாலும் இருக்கட்டும், எல்லா கிரகம் கெட்டதா இருந்தாலும் நடக்கிற தசா புத்தி நல்ல திசை புத்தி அருமையாக இருந்துட்டான், அவன் தேர்தலில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னா. அப்படியா என்ன கேட்டாரு. அப்ப நடக்கிற திசா புத்தி திரிகோணாதிபதிக்கு திசை நடந்து அவர்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருந்து சூரியனு நன்றாக இருந்து செவ்வாய் நன்றாக இருந்தால் உன் கணக்குப்படி தேர்தலில் வெற்றி பெறுவார்கள். சரிதானாரு? ஆமான. ஒரு ஆளு 2 தொகுதியில நிக்கிறான், ஒரு தொகுதியில ஜெயிச்சிடறான், இன்னொரு தொகுதியில தோத்து போறான். நீ என்ன சொல்றேன்னாரு. ஏயா காலையிலே என்கிட்ட வெள்ளங்கம் பண்றேன்னா. என்ன இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பதில் சொன்னா உலகியல் ஜோதிடருக்கு போயிடணும். அது அந்த மலை, இது இந்த மலை, இது இந்த ராசியில் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். நாமெல்லாம் அந்த இடத்துல போக மாட்டோம். இது 2. நான் கேட்டேன் நம்ம குப்புசாமி கிட்ட தான். குப்புசாமி, எனக்கு ஒரு சந்தேகம், செவ்வாயை பத்தி சொல்லுன்னு. செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையான்னு அந்த குப்புசாமி கேட்டாப்ல, செவ்வாய் தோஷத்தை பத்தி தெரியாம இவ்வளவு நாள் ஜோசியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ஆமா அப்படியே வச்சுக்க. உனக்கு ஏன் இந்த திடீர் சந்தேகம் வந்ததுன்னாரு. நான் சொன்னேன், நான் ஒரு யூடியூப் பார்த்தேன். ஒரு ஆள் சொன்னாரு, தற்காலத்தில் இருக்க இந்த பழமைவாதியான ஜோதிடர்கள் எல்லாம் செவ்வாய் தோஷம் என்பதை பார்த்துவிட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டார்கள். செவ்வாய் தோஷம் பார்ப்பது முட்டாள்தனம். செவ்வாய் தோஷம் என்பதற்கு மூல நூல்கள் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படின்னு பேசினாரு. இதை காதுல வாங்கினேன். அப்புறம் இன்னொரு தடவை யூடியூப்ல பார்த்தேன். அவர் சொன்னாரு, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் பார்க்கணும். சில செவ்வாய் தோஷத்தை பற்றி புரிந்து கொள்ளாத ஜோதிடர்கள்
செவ்வாய் தோஷத்தை குறை சொல்லிட்டு இருக்காங்க. செவ்வாய் தோஷம் என்பது மூல நூல்களிலே இருக்கு. செவ்வாய் தோஷம் பார்க்காத சில ஜாதகங்கள் எனக்கிட்ட நிறைய இருக்கு பாருன்னாரு. இப்ப மேற்கொண்டு எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. என்னன்னா நான் திருப்பி கேட்டேன், அப்ப உண்டுன்னு சொல்றியா இல்ல இல்லைன்னு சொல்றியா? உண்டு என்பதற்கு உண்டு என்பதற்கு உண்டு, இல்லை என்பதற்கு இல்லைன்னாரு. நம்ம கணக்கு எடுத்து பாருங்க. நிறைய பேர் நான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் செவ்வாய் தோசை இல்லையும் பாரு, இன்னொருத்தர் இருக்கும் பாரு. அப்ப இதுக்கு நீ என்னதான் விளக்கம் சொல்றியன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, வாக்கீடு 4, 7, 8 விளங்கிய 12 தேக்கியவான் தனக்கு திருந்தவே நிற்பான் ஆயில் ஆக்கிய மனைவியால் சாவா ஆவிலை தனக்கு நிற்கில் பாக்கிய புருஷன் தானும் பார்த்தனில் விதவையாவாள். ஆக 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம் தோஷமே என்று அந்த கிரந்த பாடல் சொல்லுகிறது. ஓஹோ, அப்படியா? அடுத்த என்ன சொல்றேன்னா, 1, 2, 4, 7, 8 உதித்த உதயம் தன்னில் செய் நிற்க செல்வனுக்கும் செல்விக்கும் தோஷம் செப்புவாய் மகளே உதவாது களத்திரங்கள் தருகாது நல்ல பலன். அவரு 1 விட்டுட்டாரு. இந்த புலிப்பாணியார் தாய் மகள் ஏசல்ல இந்த 1ஐயும் சேர்த்துக்கிட்டாரு. லக்கணத்தில் இருந்தாலும் தோஷம்னு எடுத்துக்காரு. ஐயா சொன்னது கூட பரவாயில்ல. யார் சொன்னா லக்கணத்துல தோஷம் இருக்குன்னு? நான் தான் சொல்றேன். சரி, மேற்கொண்டு சொல்லுனேன். குப்புசாமி சொன்னாப்ல, 7, 8 செவ்வாய் நிற்க கட்டி அணைத்து முத்தமிட்ட காதலியை தாயே என்று சொல்லிவிட்டு கால தூரம் ஓடி விடுவார். 7, 8 செவ்வாய் இருந்தா இது ஆண்களுக்கு மட்டுமே தானே. நீ வில்லங்கத்தை நோண்டாத. அடுத்தபடி சொன்னாரு, ஆக செல்வனுக்கும் செல்விக்கும் தோஷம் செப்புவதற்கு முன்பே செய் நின்ற பதியோனை பாரு. நம்ம ஒரு மீட்டிங் போட்டா அங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க, பரவாயில்ல. அதாவது பாரம்பரிய முறையிலே ஒரு கிரகன் என்ற இடத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவத்துக்காக சொன்னாரு. செல்வனுக்கும் செல்விக்கும் தோஷம் செப்புவதற்கு முன்பாக செய் நின்ற பதியோனை பாருன்னாரு. செய் நின்ற பதியோனும் திரிகோணம் ஏறி நிற்பானாயில் தோஷம் செப்பாதே மகளே அப்படின்னாரு. இது ஒரு விதி. அடுத்தாப்புல ஆடு தேல் மகரம் நல்ல மேல் ஆடு தேல் மகரம் இவற்றில் ஒன்றாக குரு பார்க்க தோஷம் இல்லை மகனே. 2வது விதிகளுக்கு அடிச்சாரு. செய் நின்ற பதியோனும் 6, 8 விரயத்தில் நீசம் அஸ்தமானால் தோஷம் தோஷமே. இதுல உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கிட்டாரு. ஓஹோ, அப்படியா? சரி குப்புசாமி, தொடர்ந்து சொல்லுன. இலக்கணத்துல செவ்வாய் இருந்தா தோசை இல்லை, இலக்கணத்துல செவ்வாய் இருந்தா என்ன? நான் தான் சொல்லிட்டேன்ல, லக்கணத்துல செவ்வாய் இருந்தா தோசை இல்லைன்ட்டு. சரி, லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்?
மூத்த சகோதரர் இருக்க மாட்டார். ரெடி. லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் மூத்த சகோதரர் இருக்க மாட்டார்கள். முன்கோபி, வீரன், சூரன். அடி. அடுத்தாற்பல லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும் உலகமே மெச்சும்படியாக சீரும் சிறப்புமாக வாழ்வான்னாரு. நான் கேட்டேன், நான் நிறைய பேர்த்துக்கு லக்கணத்துல செவ்வாய் இருக்காங்க என்கிட்ட வந்தாங்க, யாரும் சீரும் சிறப்புமாக வாழலையே. அடுத்த வரி சொன்னாரு, லக்கணத்தில் செவ்வாய் இருந்து அந்த லக்கணமானது ஆண் ராசியாக இருக்கணும். ஆண் ராசியாக இருந்து 2 குடையவரும் 11 குடையவரும் வலுப்பெற்று லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருந்தால் அவன் உலகமே மெச்சும்படியாக அருமையான வாழ்வு. சரி, அடுத்தது 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து என்ன பண்ணும்? குடும்பத்தில் குழப்பம் உண்டாகினாரு. பாடினேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய், பாடினேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய் சொல்லிட்டு பழமுள்ள செவ்வாயின் துதியில் நிற்க கூடினேன் கிரகத்தால் வழக்கு போகும் குமரியவள் கணவனையும் கருதி பாரால் ஆடினேன் வினையும் போகும அப்பனே அழுத கூலி அவள் கடலை ஆடவர்கள் அவன் மடியில் போடுவார்களேனா. அப்ப 2ஆம் இடம் இது எதுக்குன்னா, ஒரு ஜாதகத்திலே ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷம் இல்லாததற்காக விளக்கம் சொன்னார் புலிப்பாணியா. அப்படியா? 3இல் செவ்வாய் இருந்தால் என்ன? சகோதரர்கள் இல்லை சொல்லுன்னாரு. பார்த்து நல்லா பார்த்து சொல்லியாண்ண. எனக்கு கூட 3ல் செவ்வாய் இருக்குது, சகோதரர் இருக்காங்க. என்ன அவன் சொன்னா, நீ சகோதரர் ஒற்றுமையா இருக்கீங்களான்னு கேட்டான். 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கான்னா, அதுதான் செவ்வாய். 3ல் இருக்க செவ்வாய். காரகோ பாவநாஸ்தி இருந்தானே அடிச்சுக்கிட்டு இருப்பேன். தம்பி, உன் வீட்டுல பக்கத்துல இருக்க யாரு? அந்த ஆள் யாருன்னே தெரியாது, இவன் தம்பிதான் இருப்பான், அவன் யாருன்னே தெரியாதுன்றான். 3ல் செவ்வாய். 4ல் செவ்வாய். அது சொன்னாரு. அந்த காரகத்தை என்னங்க? சுற்றம், நட்பு, அத்தனையும் இது சொந்த பந்தங்கள் அத்தனையும் விரோதியா இருப்பான். நல்ல நிலையில் இருந்தால் இல்லை. அதாங்க ஜோதிடத்துல ஆட்சி உச்சம் நட்புல இருந்தா அப்படியே பலன் மாறுபடும். ஈசத்துல இருந்தா அப்படியே மாற்றக்கூடாது. வீடு கொடுத்த நெட்டில போனா அப்படியே மாறும். அதனால சொன்னாரு, செருக்குள்ள செவ்வாய் 4, 7, 8 வர்க்கமா மனைக்கு தெற்கு வம்சமற்று போகும். பெருக்கமாம் பிள்ளை எல்லாம் சுகம் இல்லை, இருக்க பாவருடன் கூடி நிற்க இல்லறம் பால் தான் என்னார் வீமகவி. நான் கேட்டது ஜாதகனுக்கு தான் கேட்டேன். நீ ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஜோசியம் சொல்ற? இவனுக்கு செவ்வாய் 4, 7, 8 இருந்தா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிருமா? அடுத்தாப்புல 5ல் செவ்வாய் அழகாக சொன்னாரு. 5ஆம் இடத்து காரகத்தை கெடுக்க இல்லாட்டி இருக்கும். 5ல் ரவிகாரி அரவுடன் செவ்வாய் நிற்க துஞ்சிடும் மாமன் என்று சொல்லவும் பெயருண்டோ, மிஞ்சிய இருந்துட்டாலும் மீளாது அவன் குடும்பம் பஞ்சு போல் பறக்கச் செய்யும் பாலகன் பிறக்கத்தானேனாரு. யார் வீட்டுக்கு சொன்னாரு? இது மாம வீட்டுக்கு சொல்லிட்டாரு.
சரி, 6ல செவ்வாய் சொன்னாரு. இந்த 6ல செவ்வாய் இருக்கங்கிட்ட ஏதாவது வம்பு தும்புக்கு போனா பார்த்து போங்க. அவன் ஜாதகத்தில் நீ வம்புக்கு போற ஆள் 6ல செவ்வாய் ஆட்சியோ உச்சம் பெற்று இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆழம் பார்க்கணும் அவன் பார்த்துருவான். சிம்ம லக்கணம் ஒரு நண்பர் 6ல செவ்வாய் அமைதியா இருப்பான். அவன் என்கிட்ட வம்புக்கு போயிட்டேன்னு வச்சுக்க, கேணியில எவ்வளவு ஆழம் தூரம் இருக்கு அந்த வரலாம் பார்த்துருவான். அப்போ விட்டா சாமியில ஓடியா போயிடுவான், தெரிச்சு ஓடி போயிடுவான். அப்ப இந்த 6ல பாபகிரகங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அது ராக இருந்துட்டாருன்னு வச்சுக்க, அவன் மேல கேஸ் போட்டினா நீ தான் எண்ணெய் கட்டிக்கிட்டு வந்துருவான். அதனாலதான் சொன்னாரு, பகலவன் செவ்வாய் பாருங்க, பகலவனும் செவ்வாய் பாம்பும் பகருகின்ற இக்கோள்கள் 6ல் நிற்க கூறப்பா சத்துரு கண்டால் புலி கண்ட பசு போல் ஓடி ஒளிவார். பகலவனும் செவ்வாய் சனியும் பாம்பும் பகருகின்ற இக்கோள்கள் 6ல் நிற்க கூறப்பா குமரனையும், இவனை பார்த்தாவே குமரனையும் சத்துரு கண்டால் குவளையத்தில் புலி கண்ட பசு போல் ஆவார். சீரப்பா ஜென்மனுக்கு வித்தை புத்தி சிறப்பாக வாழ்ந்திடுவான் காலை. அடுத்த வரி சொன்னாரு, ஆரப்பா அத்தோளத்தான் விழுந்து கெட்டாலும் பலன் குறையாதப்பா. அட ஆரப்பா அத்தோளத்தான் விழுந்து கெட்டாலும் அப்பனே அரியை போல் வாழ்வான்னாரு. எப்படிக்க? அடுத்தாப்புல 7ல செவ்வாய் முறையை சொல்லிட்டோம். 8க்கு சொன்னான், சிங்கா சிங்கிதான். டேனா டீனா அது டா தான். டி டா. சரி, நாகரிகம் நம்ம நாகரிக உலகத்துல ஜொலிக்கிறோங்க. சரிங்க. அடுத்தாப்புல 10ல் செவ்வாய். சரி, 8க்கு தான் சொல்லிட்டேன், 8க்கு சொல்லிட்டேங்க. 9ல் செவ்வாய். பெரும்பாலும் 9 கூடியவர் இதுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான சொல்லார். ஒரு ஜோசியர் ஆரம்பத்தில் சொன்னாரு, ஒரு பையனுக்கு 9 ஜோசியம், பையனை தத்து கொடுத்து வாங்கிட்டார். ஏண்டானா 9ல் செய்ய இருந்தாலும் தகப்பனுக்கு ஆசாதான். கடைசி வரலையும் பார்த்தோங்க, அந்த பையனும் அப்பவும் ஏதோ அடுத்த தெருக்காரங்க பேசிக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க, பேசுவாங்க, நல்லா நட்பா தான் இருக்காங்க. அவளை அன்னோன்யம் கிடையாது. இந்த 10 அரசாங்க உத்தியோகம் நல்ல நிலையில் இருப்பான். 11 12ல் செவ்வாய் நித்திரையில் கனவு காண்பான். சரி, சொல்லிட்டோம். அடுத்தாப்புல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறோம். ஒரு நண்பர் கேட்டாரு, பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்றால் என்ன கேள்விகளா. ஆசிரியர் வினாத்தால் விடை கேட்கிற மாதிரி பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்ன. நான் கூட நிறைய எழுதுவேன். பஞ்சமகா புருஷ யோகங்கள் சிறந்த யோகம். அந்த யோகங்கள் இருந்தால் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். எல்லா செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஒழுங்கா சொல்லு ஜோசியத்தா, கிளி ஜோசியம் சொல்றது மாதிரி சொல்லாத. பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்றால் என்ன? நச்சு நடிக்கிறோம். கிளி ஜோசியம் சொல்றது அவன் முறை. நம்ம இவ்வளவு புஸ்தகம் எல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம சொல்லணும்ல ஒழுங்கா. பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஆயில் எண் 9. எண் 9னா என்னங்க? வாய்ப்பாடு கத்துக்கணும். 8 72. பஞ்சமுகா புருஷ யோகங்கள் ஆயில் எண் 9. அழகு, புகழ், கீர்த்தி, திடதேகம், தேககாந்தி,
மிக்க சிகப்பு, அதிக சிகப்பு. அடுத்தாப்புல சொன்னாரு, தனம் வினயம் அரசு செயல் சமர்த்துள்ளதும். தனம் வினயம் அரசு செயல் சமர்த்துள்ளதும் சொல்லிட்டு, மெய்யுறுப்புகள் அத்தனையும் அழகு வனப்பு அபிமானம் சேனாபதி கைவிரல் திரேகை சமத்துள்ளதும் வனவரை விருப்பம் விருப்பம் அதிகம் இதய திடமாம்னாரு குமாரசாமியத்துல. வேற யாரும் சொல்லல. சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லிட்டாரு, இது செவ்வாய்க்கு நீயே தேர்ந்தெடுத்து எழுதி கேட்டார். அப்ப எவ்வளவு அருமையான சொல்லியிருக்காரு பாருங்க. அதுல திட தேகம் செவ்வாய்க்குரியது. அப்ப செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் இது சேனாதிபதி செவ்வாய்க்குரியது. கடைசி வரை சண்டைக்கு போவேன். அதனாலதான் இது சொன்னார். அடுத்தாற் போல இந்த செவ்வாய்க்கு நீ தோஷம் சொல்லிட்டியே, இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்றாரு. கேளப்பா, செவ்வாயும் 1-10 கணமுள்ள தன லாபம் ஆறில் குக்க ஆரப்பா அகம் பொருளும் நிலமும் செம்பொன்னும் அப்பனே கிட்டுமடா சொல்லிட்டு அடுத்தது சொன்னாரு. சீரப்பா சென்மனுக்கு சுகம் உண்டு சுயதேசம் பிரதேசம் அரசர் லாபம் கூரப்பா குடிநாதன் சத்துருபங்கன் குட்டவனே விவரம் அறிந்து பேசினாரு. புலிப்பாணியால ரெண்டே பாட்டுல அத்தனை செய்தியை முடிச்சுட்டாரு. இப்ப முதல்ல நன்மையை சொன்னாரு. செவ்வாய் எங்கெங்க இருக்கிறன்னு பார்த்தாரு. 1-10 110 ஞாபகம் வச்சுக்க. 1-10 கணமுள்ள தன லாபம் 2ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா அடுத்த வச்சுல 2ஆம் இடத்துல தீமைன்னு சொன்னாரு. கணமுள்ள தன லாபம். அடுத்தாப்புல ஆறில் குக்க. இப்படி இருந்து இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எடுத்தோட நடிக்கலாம். இப்படி இருந்து இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து விட்டால் அவனுக்கு யோகம். என்ன அகம் ஆரப்பா அகம், ஊர்ல நல்லா அருமையா வாழ்வான். புறம் வெளியிலே மதிப்புண்டு. அகம் புறமும் நிலம் இருக்கும். செவ்வாய்க்குரிய காரகத்துல ஒண்ணு நிலம். அகம் புறம் நிலமும். அடுத்தது சொன்ன செம்பண்ணும் அப்பனே கிட்டுமடா. பேங்க் பேலன்ஸ் வச்சுக்க. இன்னைக்கெல்லாம் நகையெல்லாம் வாங்க முடியாது, 1 லட்சத்தை தாண்டி எடுத்து. செம்பண்ணும் அப்பனே கிட்டுமடா. தொழிலும் உள்ளோன் சும்மா இருக்க மாட்டான். வாழ்க்கையில ஏதோ ஒரு தொழில் அவனுக்கு அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். செவ்வாயை பத்தி இதை விடதான் அருமை வேற எந்த நூல்லும் சொல்ல முடியும். புலிப்பானை எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு. அடுத்தவரி சொன்னால சீரப்பா சென்மனுக்கு சுகம் உண்டு. நல்ல நிலைமையில இருக்கா. எவ்வளவு பெரிய காய்ச்சல் வந்துச்சுனாலும் காப்பாத்திரும், தலைவலி வந்தாலும் காப்பாத்திரும். அடுத்தவரி சொன்னாரு சுயதேசம் இருக்கிற இடம், பிரதேசம் அடுத்த ஊரு, அரசர் லாபம் எங்கு போனாலும் செல்வாக்கோட இருப்பான். அடுத்த வரி தான் அழகா அடிச்சாருங்க. அப்படியே அச்சா எழுதினாரு. கூரப்பா குடிநாதன் சத்ருபங்கன். லக்னாதிபதி கெட்டு விட்டுனா இதெல்லாம் ஒண்ணுக்கு வேலையாகாது. அதான் கூரப்பா குடிநாதன் சத்ருபங்கன் கொற்றமனே விவரம் அறிந்து விளக்கம் அறிந்து பேசினாரு. இடம் கொடுத்தே வலு பெறணும். அடுத்த வரி சொன்னாரு. சரி, இவ்வாறு சொல்லிட்ட எந்த இடத்துல இருந்தா தீமையை பயக்கும். சொல்லப்பா 3-8-12. நல்லா பாருங்க. சொல்லப்பா 3-8-12. சுகம்னா எத்தனை? 4ஆம் இடம். சுக சப்த கேந்திரமும்
பாக்கியம் இரண்டில். எப்படி பிரிச்சுட்டாரு பாருங்க. முதல்ல 4 அடிச்சுட்டாரு, அங்க இங்க 6 அடிச்சாருங்க, அப்படியே பிரிச்சுட்டாரு 12. 3, 8, 12 சுக சப்த கேந்திரம் பாக்கியம் இரண்டில் சீரப்பா செய் நிற்க செல்வனுக்கு அகம் பொருளும் சேதமாகும். அங்க அகம் பொருளும் லாபம் சொன்னாரு, இங்க அகம் பொருளும் நஷ்டமாயிட்டாரு. கூறப்பா அடுத்தது சொன்னார் பாருங்க. கூறப்பா குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கும் கொற்றவனே குருவுக்கு தோஷம் சொல்லு. குருன்னா அப்பா. குறப்பா குருவுக்கு தோஷம் சொல்லு. வில்லப்பா போகருடைய கடாச்சாரத்திலே விளம்பினே புலிப்பாணி. இப்படி நம்ம எடுத்து எளிமையாக ஜோதிடம் சொல்வதற்கு இந்த பாடலை எடுத்து படிப்போமானால் மிக சிறப்பாக வரும். சென்ற மாதம் நான் சந்திரனை பத்தி பேசினேன், இந்த மாதம் சந்திரனை பத்தி பேசலான்ட்டு வந்தேன். ஏதோ மாறி போய் சிவாயிட்டு அது தொடரும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை மிக சிறப்பாக செவ்வாய் தோஷம் எப்படி இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகும், செவ்வாய் தோஷம் எப்படி எப்படிலாம் இல்ல போட்டு நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. செவ்வாய்க்கு உண்டான யோகங்கள் அத்தனையும் பார்த்தோமா நம்ம தொட்டியம் பெரியசாமி ஆசிரியர் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.